மாநாடு முடிந்தது. மறுநாள் ஜூனியர் விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாநாட்டு திடலில் குவார்டர் பாட்டல் இல்லாத ஒரு மாநாடு, அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. அதுதான் ஹிமாயன் சொன்னாங்க. குவார்டர் பாட்டில் தண்ணி பாட்டிலே கிடையாது, பாட்டில் இருந்தால் தான் கீழே போடுவீங்க அப்படின்னு பூரா டேபிள் தண்ணி கொடுத்தாச்சு. பாட்டு தனித்தனியாக கொடுத்து 5 லட்சம் பேருக்கும் கிட்டத்தட்ட 8 லட்சம் லிட்டர் தண்ணி வச்சுருந்தோம். நான் அனுமதி கேட்கும்போது காவல்துறை 40,000 பேர் வருவாங்கன்னு சொன்னேன். போலீஸ் 40,000 பேர் வருவாங்க, சரிதான், அதுக்கே 8 லட்சம் லிட்டர் தண்ணி, சரி எனஃபா கொஞ்சம் வச்சுக்கலாம்னு தான் சார் அப்படின்னேன். ஓகே ஓகே 40,000 பேர் சொன்னீங்க, சரி இது கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கலாம்னு தான் சார் அப்படின்னு அனுமதிக்காக கேட்டோம். அதுக்கப்புறம் எஸ்பி சொல்லாரு 40,000 சொல்லி அவங்க கணக்கில் 4 லட்சம் பேரை திரட்டி விட்டீங்க. ஆனாலும் ஒரு போலீஸுக்கு கூட வேலை கொடுக்காம காவல்துறையை பூரா உட்கார வச்சிங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப்னாரு எஸ்பி, ஹேட்ஸ் ஆஃப் சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் இப்போ பாருங்க, காவல்துறைக்கு எந்த வேலையும் இருக்காது. எங்கேயாவது போலீஸ் இருக்கா? போலீஸ் எங்க வீடியோவை பார்த்துட்டு சூப்பர் நல்லா பேசுறான், மனசோட தான் பேசுறான், யார் பெத்த பிள்ளையோ நாங்க படுற வேதனையை பூரா பேசுறான். சம்பளம் போட மாட்டாங்க, கால் கடுக்க நிப்பாட்டுறாங்க, இவங்களுக்கு பந்தபஸ்து வேற குறைச்சல். இவங்க வர்றாங்கன்னு 7 பேர் 8 பேர் வெயில நிக்கணும், சாயந்தரம் 4 மணிக்கு வருவாங்க, காலையிலேருந்தே நாங்க நிக்கணும். அந்த மனசுள்ளதான் பேசுறான்டா, நல்லா இருக்கணும் மகராசன்னு போலீஸ் எங்களை வாழ்த்துமே ஒரே திட்டா.